நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காளிமுத்து. நோய்களிலிருந்து முழுமையாக குணமடைவதற்கு மருந்துகள் மட்டும் போதுமா? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்றைய தலைப்பு. மருந்துகள் மட்டும் போதாது. காரணம் என்ன அப்படின்னா, நோய்களுக்கான காரணம் அப்படிங்கிறது மிக முக்கியம். நோய்களினுடைய விளைவுகளை மட்டும் தான் மருந்துகள் கட்டுப்படுத்தும். அந்த விளைவுகள் நோய்க்கான காரணம் இருக்கிற வரைக்கும் விளைவுகள் உருவாகிட்டே இருக்கு. ஏன்னா மூல காரணம் அப்படியே தான் இருக்கு. ஒரு நோயாளி ஒருத்தர்கிட்ட போயி, "உங்களுக்கு ஏன் நோய் வந்தது?" அப்படின்னு கேட்டா அப்படின்னா, அவரு 2 விதமான பதில்கள சொல்லக்கூடியது. ஒண்ணு கிருமி தொற்று அப்படிம்பாரு. கிருமி தொற்றுனால எனக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படிம்பாரு. 2வது பார்த்தீங்கன்னா, அந்த உறுப்புகள் செயலிழந்து விட்டது. கணையம் செயலிழந்து விட்டது. அதனால் இந்த சர்க்கரை பிரச்சனை. ரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டது. சிறுநீரகம் செயலிழந்து விட்டது. இதயம் செயலிழந்து விட்டது. அந்த செயல் குறைபாடுகள காரணம் சொல்லுவாங்க. உறுப்புகளின் மேல பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? வயிற்றுல ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே இந்த உறுப்பு தான் காரணம். அதனால தான் எனக்கு நோய் வந்தது அப்படின்ட்டு. ஆனா, காரணங்கள் மூல காரணம் அப்படின்னா அது கிடையாது. அந்த கிருமி தொற்று வந்தாலுமே ஒரு ஆரோக்கியமான உடல் அந்த கிருமி தொற்ற வெளியில தொரத்தி விட்டுரும். சரி பண்ணிவிடும். கிருமிகள வெளியில அனுப்பிச்சு விட்டுரும். ஆனா, ஆரோக்கியம் இல்லாத உடல்ல தான் கிருமிகள் தீவிரமா வேலை செஞ்சு அதனுடைய எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. சரிங்களா? அப்போ உறுப்புகளினுடைய செயல் குறைபாடும் யாருக்கு அதிகமா இருக்கும்னா, ஆரோக்கியம் குறைவான உடல்னால தான் உறுப்புகளினுடைய செயல்பாடும் குறைவா இருக்கு. சரி, இது எப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. ஆரோக்கியத்திலிருந்து ஆரோக்கிய குறைபாடு எப்படி உருவாகுது அப்படின்ட்டு. முதல்ல ஆரோக்கியத்திலிருந்து ஆற்றல் குறைபாடுங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஆற்றல் குறைபாடு உருவாகறதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லலாம். ஒண்ணு ஆற்றல் உற்பத்தியே குறைஞ்சு போறது. எப்படி உற்பத்தி குறைஞ்சு போறதுன்னா, இதனுடைய வாழ்வியல் காரணங்களால. உணவு, சுவாசம், ஓய்வு, தூக்கம், உடல் இயக்கம், சூரிய வெப்பம், குடிநீர், மனநிலை போன்ற காரணங்களால ஆற்றல் உற்பத்தி குறைபாடு ஏற்படுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ ஆற்றல அளவுக்கு அதிகமா நம்ம வீணடிக்கிறது. அதுக்குமே நம்மளுடைய செயல்பாடு ஒரு முக்கியமான காரணம். மனித செயல்பாடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வரவுக்கு மீறிய செலவு செய்யறது. அப்போ இதன் காரணமாக ஆற்றல் குறைபாடு உருவாகுது. அந்த ஆற்றல் குறைபாடு ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா, முதல்ல அவனுக்கு உருவாகிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கழிவுகள் வெளியேற்றம் குறையிறது. கழிவுகள் வெளியேற்றம் குறைஞ்சறதுனால என்ன ஆகுன்னா, கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். இந்த கழிவு தேக்கம் தான் பின்னாடி நோய் கிருமிகளை வந்துச்சு அப்படின்னா, தீவிரமா பெருக்கமடைய வைக்கிறது. கவர்றதே இந்த கழிவு தேக்கம் தான். உறுப்புகளுக்கு இடையே ஆற்றல் பற்றாக்குறை போயி, அங்கேயும் கழிவுகள் தேங்கியதுனால, உறுப்புகளுடைய செயல்பாடும் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆற்றல் குறைபாடு இந்த கழிவு தேக்கமா மாறும். கழிவு தேக்கம் ஆரோக்கிய குறைபாட்டை உருவாக்கும். அதுக்கப்புறம் அந்த நோயாளி சொல்றாங்கல்லவா, அ கிருமி தொற்று ஏற்பட்டதுனால எனக்கு உடல்நல கோளாறு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உடல் ஆரோக்கியம் குறைஞ்சதுனால கிருமி தொற்றினுடைய பாதிப்பு அதிகம். அதே மாதிரி உறுப்புகள் செயலிழந்ததுனால அவருக்கு ஆரோக்கியம் குறைபாடு இல்ல. ஆரோக்கியம் குறைஞ்சதுனால அவருக்கு உறுப்பு செயல்பாடு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இதுதான் காரணம். அப்போ மருந்து மட்டும் போதாது. வாழ்வியல் காரணங்களான மூல காரணங்களை சரி செய்ய வேண்டும். தவறான உணவு பழக்கம் ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? அதை என்னன்னு பார்த்து உணவு நேரம், உணவு தரம், பசி அந்த மாதிரியான விஷயங்கள கவனிக்கணும். சுவாசம் அவர் இருக்கக்கூடிய இடத்துல தூய்மையான காற்று கிடைக்குதா? அவர் சுவாச முறை சரியா இருக்கா? இத பார்க்கணும். அவர் சரியான ஓய்வு எடுக்கிறாரா? ஓய்வு பற்றாக்குறை இருக்கா? தூக்கம் சரியான அளவு தூக்கம் இருக்கா? இதுதான் வாழ்வியல் திருத்தங்கள் மூலியமா, மாற்றங்கள் மூலியமா நோய்களை குணப்படுத்துவதற்கான உதவி செய்யறது. சொல்லப்போனா இது மட்டும் தான் நோய்கள முழுமையா குணப்படுத்தும். மருந்துகள் நோய்களின் விளைவுகளை கட்டுப்படுத்தும். அது குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? இந்த வாழ்வியல் திருத்தங்கள மட்டும் தான் ஒரு நோய முழுமையாக குணப்படுத்த முடியும். நம்ம இந்த வாழ்வியல் முறைகள சரி செய்வதற்காக ஒரு பயிற்சி முறை கொண்டு வந்திருக்கோம். அகாடமி மூலியமா இத அறிமுகப்படுத்தப்படும். என்ன மாதிரியான அகாடமி அப்படின்னா, டிவைன் ஹீலிங் சயின்ஸ் அகாடமி.
இது அறிவியல் முறையில் எப்படி திருத்தங்களை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது. இது யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நோயிலிருந்து தன்னை குணப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க, நோய்கள் வராமல் தன்னை காற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, இந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு சம்பந்தமான வாழ்வியல் மூலம் இன்னொருத்தருக்கு கல்வி கொடுத்து, சொல்லிக் கொடுத்து ஒரு சேவையாற்ற விரும்புகிறார்களோ அவர்களுக்கான ஒரு அகாடமி பயிற்சி முறை இது.